இது வெற்றியின் நேரம். வேதம் வைத்திருக்கிறவர்கள் கரங்களிலே உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். வாசிப்போம். சங்கீதம் 34 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்குள் மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன். மனிதர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியினுடைய பெயர் இயேசு. ஆசீர்வாதம் என்றால் அருமையானவர்களே, தேவனுடைய ஒரு அருள், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய சக்தி, தேவனுடைய ஆற்றல். கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த தேவனுடைய ஆற்றல் அல்லது சக்தி, அதுதான் கண்ணுக்கு தெரிகிற மற்ற எல்லா நன்மைகளையும் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. நல்ல குடும்பத்தை, நல்ல பிள்ளைகளை, ஒரு வீட்டை, ஒரு நிலத்தை, ஒரு காரை, அது மட்டுமல்ல சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், இதெல்லாவற்றையும் கண்ணுக்கு தெரியாத அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அதுதான் அருமையானவர்களே கொண்டு வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இவ்விதமாக மக்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, காத்த கண்ணால பார்க்க முடியாது, ஆனா மர அசைவை நம்ம கண்ணால என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். மர அசைவு காத்து கிடையாது, காத்து மரத்தை அசைக்கிறது. அதே போலதான் பாருங்க, வெறும் உலக பிரகாரமான அந்த நன்மைகள் ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரியாத கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த கண்ணுக்கு தெரிகிற நன்மைகளை கொண்டு வருகிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மரம் இருக்குது, மரத்துக்கு வேர் இருக்குது, மரத்துல கனிகள் இருக்கிறது. மரத்துல தொங்குகிற அந்த கனிகளுக்கு மறைந்திருக்கிற அந்த வேர் தான் காரணமா இருக்கிறது. மறைந்திருக்கிற அந்த வேர்ல இருந்து தான் இந்த கண்கள் காண்கிற இந்த கனிகள் வந்திருக்கிறது. இதே போலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது அவனுடைய வாழ்க்கையில பலன் உண்டாகிறது, கனிகள் உண்டாகிறது. The blessing of the Lord is the root to the fruit. அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் தான் கனிகளை அல்லது பலன்களை வாழ்க்கையில கொண்டு வருகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலதான் மனுஷன் ஆதியில ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். மனுஷனை கர்த்தர் ஆரம்பத்தில் ஆசீர்வதித்தார், அவனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நான் பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா வாழ்க்கையில பாருங்க செழிப்பு இருக்காது, கனிகள் இருக்காது, வறண்டு போன ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். வேறு இல்லாத மரம் காஞ்சி தான் இருக்கும். அந்த மாதிரி பாருங்க, ஆசீர்வாதம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை அது வறண்டு போய் காணப்படுகிறது. ஆனா மனுஷன் ஆசீர்வாதத்திலே வாழும்படிதான் தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல ஆசீர்வாதத்துல தான் அவன் வாழ்ந்தான். ஆனா பாவம் செய்த போது ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சு, எல்லா நன்மைகளும் போயிடுச்சு. மனுஷனுடைய வாழ்க்கை வறண்ட ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆனா தேவன் மாறல. பாருங்க, மனுஷன் மாறிட்டான், ஆனா தேவன் மாறல. அவருடைய அன்புல, அவருடைய இரக்கத்துல அவர் அன்றும் இன்றும் மாறாத தேவன். ஆகவே மனுஷன் இழந்து போன ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு திரும்பவும் கொடுக்கும்படியாக இன்னொரு மனுஷனை தேவன் அனுப்பினாரு. அவரை பற்றி வேதம் சொல்லுறது, அவர் 2ஆம் ஆதாம். அவருடைய பெயர் இயேசு. 2ஆம் மாதமாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து அருமையானவர்களே கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்டார். சபிக்கப்பட்டவராய் கல்வாரி சிலுவையில தொங்கினாரு. மனுஷனுடைய எல்லா சாபத்தையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு மனுஷர்களுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுக்குள்ள அருமையானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது. ஏன்னா அந்த இயேசு இந்த உலகத்தில் வந்து சாபத்தை எல்லாம் தன்மேல ஏற்றுக்கொண்டு மனிதர்களுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஒண்ணு பாக்கி வைக்காம எல்லாத்தையும் சவதரித்தன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கஷ்டமான ஒரு வழியை கடவுள் மனுஷனுக்கு வைக்கல. ஒன்னே ஒண்ணு செய்யணும், இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும். இந்த ஆசீர்வாதத்தின் புருஷராகிய இயேசுவை உள்ளத்துக்குள்ள அழைச்சா போதும். அருமையானவர்களே, அவர் உள்ள வரும்போது ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்தே வந்து விடுகிறது. ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில மற்ற நன்மைகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஆகவே என் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக மாற விரும்புகிறேன்.
என்று விரும்புகிறவர்கள், இயேசுவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நேர ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க உள்ளத்துக்குள்ள வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் தேவன் நல்லவர் என்கிற ஒரு ஆழமான அறிவுக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்வோம், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நல்ல தேவன். அடிக்கடி சொல்லணும் பாருங்க, வீட்டில் இருக்கும்போது ஜெப நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லணும் பாருங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். அருமையானவர்களே, நீங்க வந்து வீட்டில் போய் கண்டினியூ பண்ணணும். கவனிங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருப்பது நல்லது. ஆனால் அருமையானவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நாள் கணக்கா, வாரக்கணக்கா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா கர்த்தரோட பழகி 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 அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர்ங்கிற ஒரு ஆழமான அறிவுக்குள்ளே வர வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னார் என்கிற அறிவை கண்டடைவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்னா பாருங்க, யாரோ சொல்லி தெரியறது இல்ல, நீங்களே தனிப்பட்ட ரீதியில கர்த்தரோடு பழகி அவரை அறிந்து கொள்வது. கவனிங்க, அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது அருமையான கிறிஸ்தவ ஜீவியம் ரொம்ப இன்பமாய் மாறுகிறது. பாருங்க, இன்னைக்கு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவனும் மனைவியும் பாருங்க இணைகிறார்கள், கரம் பிடிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர். அப்புறம் பாருங்க வருஷக்கணக்கா பழகுறாங்க. வருஷக்கணக்கா பழகி 20 வருஷம் 25 வருஷம் அப்படியே பழகி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நல்லா புரிந்து கொள்ளுகிறாங்க. ரொம்ப புரிந்து கொள்ளுகிறதுனால அவருடைய குடும்ப வாழ்க்கையே ரொம்ப இன்பமா இருக்குது. பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவர் வந்து அமெரிக்கால இருந்து ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை நடந்துச்சான். அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் வெளியே நின்று ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்களாம். அதுல வந்து பாருங்க, ஒரு வயசான தம்பதியார், கிட்டத்தட்ட 80க்கு மேல இருக்கும் 2 பேருக்குமே. அவங்க வெளியே நின்று அவங்களும் பேசிட்டு இருந்தாங்களாம். பாருங்க, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா வயசு 80க்கு மேல ஆயிடுச்சு. 25 வயது தம்பதிகள் மாதிரி இருக்க முடியாது. முகத்துல எல்லாம் சுருக்கம், அப்படியே பாருங்க கொஞ்சம் வயசான அந்த தோற்றம் தெரிகிறது. ஆனா 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாஸ்டர் வெளியே வந்தாராம். வெளியே வந்தோடனே பாஸ்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாஸ்டரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். பாருங்க, பாஸ்டருக்கு கை கொடுத்துட்டு அந்த அந்த ஆள் சொன்னாராம் பாருங்க, பாஸ்டர் என் மனைவியை பார்க்குறீங்கள, என் மனைவி தான் எனக்கு உலகத்திலே ரொம்ப அழகானவன் சொன்னாங்க. என் மனைவி தான் உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொன்னாராம் பாருங்க. எதன் அடிப்படையில் சொன்னாரு? கவனிங்க, எதன் அடிப்படையில் சொன்னார்னா, ஆண்டாண்டு காலமா 2 பேரும் நினைச்சிருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க, இணைஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வந்து விட்டார்கள். வாழ்க்கையே ரொம்ப இன்பமயமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்குது. அதன் அடிப்படையில் அருமையானவர்கள் சொல்லுகிறாரு, இந்த மாதிரி என் மனைவி தான் எனக்கு ரொம்ப அழகான பெண்ணு. கவனிங்க, இந்த திருமண வாழ்க்கை இருக்குதே, உலகத்தில் இருக்கிற திருமண வாழ்க்கை, இது கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது, ஒரு நிழலா இருக்குது. நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் நிஜம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் ஒரு மனைவியினுடைய கையை பிடிக்கும் போது அவன் சொல்லுகிறான், சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன் கூட இருப்பேன், மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் வாழ்க்கை துணைன்னு சொல்றாங்க, லைஃப் பார்ட்னர் சொல்றாங்க. கவனிங்க, இந்த வாழ்க்கை முடியும் போது திருமணம் பந்தமெல்லாம் செய்யறது கொஞ்சம் முடிவுக்கு வந்து விடுகிறது. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தரோடு கூட உள்ள உறவு இருக்குதே, ஐக்கியம் இருக்குதே, இது வந்து பாருங்க நித்திய விவாகம். வேணா வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகத்தை திருப்புங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். பாருங்க, இந்த திருமணம் என்பது நித்திய விவாகம், அதாவது ரட்சிப்பு என்பது அருமையானவர்களே கர்த்தரோடு கூட நித்திய விவாகம். பாருங்க, இதனுடைய நோக்கம் என்னன்னா,
கர்த்தரை நாம் அறிந்து கொள்வது. ஆகவேதான் பாருங்க அருமையானவர்களே, நாள் கணக்கா வாரக்கணக்கா ஆண்டவரோட பழகுற ஒரு 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 பழக்கத்தை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கவனிங்க, மனுஷற்ற பழகுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும் பாருங்க, ரொம்பவே குறைக்கணும். கர்த்தரோடு பழகுறத ரொம்ப கூட்டணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதம் வாசிக்கிறதுலையும் அருமையான ஜெபிக்கிறதுலையும் அருமையானவர்களே கர்த்தரை துதிக்கிறதுலையும் அவரோடு கூட பழகுற அந்த ஒரு வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல தேவனுடைய மக்கள் நாளுக்கு நாள் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் போது கர்த்தரை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு வெளிப்பாடு நமக்கு வந்து கிடைக்கிறது. நான் ஆராதிக்கிறேன் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற யாரை பார்க்கிறோம் நல்லவரா இருக்கிறாரு. கணவரை பார்க்கலாம், மனைவியை பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், சிறந்த நண்பர்களை பார்க்கலாம், யாரை பார்க்கலாம் நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உள்ளே வருகிறது. அதன் அடிப்படையில் ஒரு பெரிய சந்தோஷம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு குதூகலம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு பரவசம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்போதும் பாருங்க கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை தாகம் இது பெருகிக் கொண்டே இருக்கிறது. நான் சொல்றேன், இதை போல ஒரு ஆசீர்வாதம் வேற எதுவும் இருக்க முடியாது. கவனிங்க, ஆகவே பாருங்க தேவனுடைய மக்கள் அருமையான கர்த்தரோடு பழகி கர்த்தர் இன்னார் என்கிற ஒரு ஞான அறிவுக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர், நன்மைகளை செய்கிறார். அவர் நமக்கு செய்கிற அநேக நன்மைகள்ல பிரதானமான ஒரு நன்மை, கர்த்தர் நம்முடைய சரீரங்களை சுகமாக்குகிறார். கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தின் தேவன். அவர் நம்முடைய சரீரங்களை சுகமாக்குகிற ஒரு நன்மையை நமக்கு செய்கிறார். வாசிக்கலாம், 3 யோவான் புத்தகம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். வேண்டுகிறேன் இந்த வார்த்தை விரும்புகிறேன் என்று வருகிறது. கர்த்தருடைய விருப்பத்தை பாருங்க. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். என்ன அருமையான விருப்பம் பாருங்க ஆண்டவருக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் வாழ்ந்து சுகமாயிருக்க என் தேவன் விரும்புகிறார். மறுபடியும் சொல்லுவோம், நான் வாழ்ந்து சுகமாயிருக்க என் தேவன் விரும்புகிறார். பாருங்க கர்த்தருடைய விருப்பம். விருப்பம் என்பது சித்தம் கூட சொல்லலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய மக்களுக்கு பாருங்க ஒரே குழப்பம். எது கர்த்தருடைய சித்தம் தெரியல பிரதர். சுகமா இருக்கிறது கர்த்தருடைய சித்தமா, அல்லது வியாதியா இருக்கிறது கர்த்தருடைய சித்தமா? இப்படி எல்லாம் பாருங்க ஆவிக்குரிய மக்கள் குழம்பி போய் கிடக்குறாங்க. அருமையானவர்கள், எது சித்தம் சொல்லி தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. புஸ்தகத்தை பார்க்கணும் நல்லா. புஸ்தகம் சொல்லுகிறது நாம் வாழ்ந்து சுகமா இருப்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. டெஃபினட்டா அதை புரிந்து கொண்டு அருமையானவர்களே தேவ சித்தமாகிய ஆரோக்கியத்தை வரவேற்கணும். தேவ சித்தமாகிய ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்துக்கு புறம்பா இருக்கிற வியாதியை எதிர்த்து நிக்கணும், நிராகரிக்கணும். இயேசுவின் நாமத்தினால வியாதியே போ, நீ என் வாழ்க்கையில் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. கவனிங்க, நம்ம ஆண்டவர் அருமையானவர்களே நம்ம ஆரோக்கியமா இருப்பதை அவர் சித்தமாகவே வச்சிருக்கிறார். என்னைக்குமே தான், மாறவே மாறாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சாலும் உங்களுக்கெல்லாம் நல்ல வயசான பிறகும் அருமையானவர்களே கர்த்தருடைய சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பது தான், நீங்க சுகமா இருப்பது தான். கவனிங்க, மாறவே மாறாது. பாருங்க நம்முடைய தேவன் அருமையானவர்களே நம்முடைய சரீரங்களை சுகமாக்குகிறார். பிசாசு இருக்கிறானே வியாதியை கொண்டாந்து போட்டு பலவீனப்படுத்தி காலத்துக்கு முன்னாடி சாகடிச்சு கல்லறைக்கு கொண்டு போறதுல ஒரு வேலையில தான் அவன் இருக்கிறான். ஆனா கர்த்தர் இருக்கிறாரே அவர் சரீரங்களை சுகமாக்கி நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து நல்ல ஆரோக்கியத்தை தந்து நீடித்து வாழ செய்கிற ஒரு வேலையில நம்முடைய தேவன் இருக்கிறாரு. நம்முடைய தேவன் பாருங்க நல்ல ஆரோக்கியத்தின் தேவன். அதனாலதான் பாருங்க பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. வாசிக்கலாம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கவனிங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறது எபிரேய பாஷையில யெகோவா ராப்பா என்று வருகிறது. யெகோவா ராப்பானா நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர் என்று அர்த்தம். கவனிங்க, இந்த யெகோவா ராப்பா என்பது தேவனுடைய மீட்பின் நாமங்களிலே ஒன்று. ஒன் ஆஃப் த ரிடெம்ப்டிவ் நேம்ஸ். தேவனுடைய மீட்பின் நாமங்களிலே ஒன்று. கவனிங்க, தேவனுக்கு
வேத வல்லுநர்கள் சொல்லுறாங்க நிறைய மீட்பின் நாமங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 பெரிய மீட்பின் நாமங்கள் இருக்குது. அதுல இது ஒண்ணு பாருங்க. மீட்பின் நாமங்கள்னா என்ன அர்த்தம்னா, மீட்பின் மூலமாக அவர் நமக்கு என்னவா இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. மீட்புனா என்னது? மீட்புனா இயேசுவின் மூலமாய் உண்டானது. ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே இதை மீட்பின் நாமங்கள் தான் சொல்றாங்க. அப்படின்னா அருமையானவர்களே, இயேசுவின் மூலமாய் தேவன் நமக்கு என்னவா இருக்கிறார் என்பதுதான் பாருங்க. பழைய ஏற்பாட்டு கதையும் இதுதான். பழைய ஏற்பாட்டிலையும் தி ஸ்பிரிட் ஆஃப் த பைபிள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜீசஸ் தான், இயேசு தான். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் அவர் தான், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் தான். சென்டரே அவர் தான். பாருங்க அருமையானவர்களே, மீட்பின் மூலமாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகள் மூலமாக அவர் நம்மை குணமாக்குகிற வைத்தியராக இருக்கிறார். இயேசு பாருங்க நம்முடைய வியாதிகள் எல்லாம் தன்மையில ஏற்றுக்கொண்டு எல்லா வியாதிகளுக்கும் முடிவு கட்டி இன்றைக்கு நம்மை குணமாக்குகிற வைத்தியராக இருக்கிறார். அங்கேயே பாருங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது வசனத்தை நம்ம வாசித்தோம். அதுக்கு மேல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க எகிப்திலிருந்து வர்றாங்க. எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வர்றாங்க. வனாந்தரத்துக்கு வந்தா பாருங்க அங்க கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை குடிச்சா அது கசப்பா இருக்குது, மாறா கசப்பா இருக்குது. உடனே ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, மோசேட்ட முறையிடுறாங்க. மோசே கத்தர்ட்ட சொல்லுகிறான். கத்தர் அருமையானவர்களே ஒரு மரத்தை காண்பிக்கிறார். மரம் என்பது சிலுவை மரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கத்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். மோசே அந்த மரத்தை எடுத்துக்கொண்டாந்து தண்ணீர்ல போட்ட மாத்திரத்துல அந்த கசப்பு நீங்கி அது மதுரமாயிற்று. கவனிங்க, அது இனிமையான ஒரு தண்ணீராக மாறிவிட்டது. விளங்குற மாதிரி சொல்றேன். மக்கள் வியாதிங்கிற அந்த கசப்புல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கத்தர் மக்கள் வியாதியில கஷ்டப்படுறதை விரும்புறதே கிடையாது. பாருங்க, தேவன் நல்லவர். மக்கள் நல்ல சுகமா இருக்கிறத, ஆரோக்கியமா இருக்கிறத தேவன் ரொம்ப விரும்புறாரு. ஆகவே கத்தர் மோசேட்ட ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ஒரு சிலுவையை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை அவனுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. மோசே ஒரு பிரசங்கியார் பாருங்க. அந்த பிரசங்கியார் மக்களுக்கு அதை என்ன செய்யறான், காண்பிக்கிறான். சிலுவை பாடுகளை பற்றிய அந்த சத்தியங்களை மக்களுக்கு அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அருமையானவர்களே வியாதிகள் மறைகிறது. ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் கசப்பு நீங்குகிறது, இனிமையான ஒரு அனுபவம் உண்டாகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம்? சில ஆட்கள் பாருங்க தலையில கிடக்குறாங்க. அது எப்படிங்க? அது கசப்பெல்லாம் வரதா செய்யும். உங்களுக்கு வேணா வரட்டும். நாங்க இனிமையை விரும்புகிறோம். எங்கள் தேவன் கசப்பை இனிப்பாக மாற்றுகிறவர். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு சில பலவீனங்கள் இருந்தா கூட கர்த்தர் இந்த பலவீனத்தெல்லாம் நீக்கி நல்ல ஆரோக்கியம் என்கிற இனிமையை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இதன் அடிப்படையில் தான் அந்த மீட்பின் நாமங்கள் இயேசுவின் மூலமாய் அவர் நமக்கு என்னவா இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். ஒரு வியாதி கூட வராது. என்ன அருமையான தேவன் பாருங்க. இன்னைக்கு பிசாசு பாருங்க மக்களை, ஆவிக்குரிய மக்களை வஞ்சித்து வச்சிருக்கிறான், ஏமாத்தி வச்சிருக்கிறான். இவன் என்ன சொல்லியிருக்கிறான் பாரு, உலகத்தார் அன்னைக்கு மனம் திரும்பாத ஆட்கள் எல்லாம் பாரு, அவங்களுக்கு நிறைய வியாதி இருக்குது. ஆனா உனக்கு அத்தனை வியாதியா இருக்குது, உனக்கு 1-2 தானே இருக்குது. நீ கொஞ்சம் அதோட என்ன செய்யலாம், நீ அவங்களை காட்டிலும் கொஞ்சம் தேவலாம், அவங்களை காட்டிலும் நீ கொஞ்சம் பெட்டரு அப்படின்னு உடனே இவங்க என்ன சொல்றாங்க, ஆமா ஆமா நான் கொஞ்சம் பெட்டரு, நான் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வியாதியோடய என்ன செய்றாங்க, நிறைய பேர் புல்லான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒரு வியாதி கூட உனக்கு வராது. ஏன்னா எல்லா வியாதியும் நான் சிலுவையில சுமந்து தேர்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் சிலுவையில உண்டாக்கின அந்த மீட்பு பூரணமானது. எதை நம்ம விசுவாசிக்கிறோம்? ஒரு வியாதி கூட எனக்கு இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை நான் கோருகிறேன், இயேசுவின் நாமத்தை நான் உச்சரிக்கிறேன். இயேசு சிலுவையில என்னுடைய எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்ததுனால நான் நல்லா என்ன செய்ய போறேன், ஆரோக்கியமா இந்த உலகத்துல வாழ போகிறேன். தீர்மானம் பண்ணணும் பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு,
அந்த நாட்களில் இயேசுநாதர் இருந்த நாட்களில் வியாதிகள்லாம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. அதனால தான் அவர் வியாதிகளை சுகமாக்குனாரு. இப்போ ரொம்ப கூடி போச்சு. இப்போ அவராலேயே சுகமாக்க முடியல. ஐயோ பாவம், ஆண்டவர் வல்லமையில குறைஞ்சிட்டார் போல. அவர் வல்லமையில குறையிலுங்க, நாம தான் அவிசுவாசத்துல கூட்டிட்டு போயிட்டோம். கவனிங்க, அவர் இன்றைக்கும் குணமாக்குறவராகவே இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த புஸ்தகத்தில் சொல்லப்படாத வியாதிகளையும் கர்த்தர் நீக்கி சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே பாருங்க, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வியாதி என் சரீரத்தில் இருக்க நான் விட மாட்டேன். கர்த்தர் இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். சுகம் ஆரோக்கியம் என்கிற நன்மையை என் தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு தருகிறார். நான் ஆரோக்கியத்தில் தான் வாழ்வேன். அவரே என்னை குணமாக்குகிற வைத்தியர். இதை பாருங்க, தேவனுடைய மக்கள் உறுதியா விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. திருப்புங்க உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் எத்தனை ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பயக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கவனிங்க, ரொம்ப அருமையான, என்ன அருமையான வாக்குறுதி. கர்த்தருடைய வாக்குறுதியை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பரவசமா இருக்குது. கர்த்தர் பாருங்க, வாக்கு தத்தத்தில் மாறாதவர். அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வசனங்கள் ஒரு கால் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. தேவனுடைய வசனங்கள் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், அவை விருதாவா என்ன செய்யாது, திரும்பாது. விருதாவாய் திரும்பாது. அற்புதமான வாக்கு தத்தங்களை அருமையானவர்களே நம்முடைய தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய மக்களுடைய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க மனுஷருடைய வார்த்தைகளை ரொம்ப தீவிரமா நம்புறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை அந்நிய காரியமா நினைக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை தீவிரமா நம்புறதுக்கு இவங்களால முடியல. நிறைய மக்கள் இப்படி இருக்கிறாங்க. நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. மனுஷருடைய வார்த்தைகளை ரொம்ப அது சுலபமா நம்புறாங்க. நீங்க பாருங்க, டிவியில இந்த வானிலை முன்னறிவிப்பு கொடுக்குறாங்க. வானிலை முன்னறிவிப்பு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அடே அப்ப அந்த செய்தி பறந்துருது பாருங்க. அதே அப்படியே நம்புறாங்க, அப்படியே என்ன செய்யறாங்க, ஜனங்கள் பேசுறாங்க, எல்லாருக்கும் அது உடனே தெரிஞ்சிருது. உடனே மக்கள் மழையை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நல்ல செருப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு ரப்பர் செருப்பை எடுத்து ஆயத்தப்படுத்திடுறாங்க. அப்புறம் கொடையை எடுத்து ஆயத்தப்படுத்தி, அப்புறம் ரெயின் கோட்டை எடுத்து போட்டு, அப்புறம் தொப்பி, இது எல்லாத்தையும் பாருங்க ரெடியா ஆக்கி வச்சிடுறாங்க. ஏன்னா மழை வருதுன்னு சொல்லிட்டாங்க. மழை வருதோ வரலையோ அது வேற விஷயம். நிறைய நேரங்களில் பாருங்க, வந்த மழை வடக்காம போயிடுச்சுன்றாங்க, சில நேரங்களில் தெக்காம போயிடுச்சுன்றாங்க. கர்த்தர் சொல்றார், நிலையில்லாத மனுஷனுடைய வாழ்க்கையை இப்படி நம்புறிய, நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார்னு சொல்லியிருக்கிறேன். இதை நம்புறது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் சகல வியாதிகளையும் என்னை விட்டு விலக்குவார். மறுபடியும் சொல்லுவாங்க, கர்த்தர் சகல வியாதிகளையும் என்னை விட்டு விலக்குவார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நிற்க வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது பாருங்க. எவ்வளவு அது 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 கண்மலையா இருக்கிறது, உறுதியுள்ளதா இருக்கிறது. எதை பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தை ரொம்ப உறுதியானதா இருக்கிறது. பிடிக்கணும் பாருங்க. விசுவாசிச்சு அது மேல என்ன செய்யணும், நிக்கணும். நிற்கும் போது பாருங்க, விசுவாசத்தை அது கூட என்ன செய்கிறோம், கலக்கிறோம். we mix our faith with the word of God. தேவனுடைய வார்த்தையோட நம்முடைய விசுவாசத்தை கலக்கிறோம். கலக்கும் போது அருமையானவர்கள், நாம என்ன விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது. இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்க, இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை ஆண்டவர் சொன்னாராம். இப்ப நம்ம வாசிக்கிறோமே பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம், கர்த்தர் சகல வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவார், நானே உன் பரியாரிய கர்த்தர், எல்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்ட பாருங்க சத்தியங்கள். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சத்தியத்தோட தங்களுடைய விசுவாசத்தை கலக்கவில்லை. ஆகவே அவங்க கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பாத்தீங்களா, கேட்டாங்க வசனத்தை, ஆனா விசுவாசிக்கல. என்ன பிரயோஜனம்?
பைபிள்ல போட்டிருக்குது, என் சகோதரரே உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களா இருங்கள், விசுவாசிக்கிறவர்களா இருங்கள், அதன்படி நடக்கிறவர்களா இருங்கள். அதை ரொம்ப தீவிரமான செய்யுங்க, பிடிங்க. பிடிக்கும் போது அருமையான தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த அந்த சுகம் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறுகிறது. தேவன் நன்மைகளை கொடுக்கிறாரு, ஆனா நம்ம விசுவாசத்தில் என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். தேவன் நன்மைகளை கொடுத்தோம், நாம விசுவாசிக்கலன்னா நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்காது. எதுக்கு இன்னைக்கு காலையில வந்திருக்கிறோம்? அருமையான வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கும்படியாக வந்திருக்கிறோம். வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது? தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகள்லாம் நமக்கு வந்து என்ன செய்கிறது, கிடைக்கிறது. விசுவாசத்தில் அருமையானவர்களே நாம் அதை சுதந்திரிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்புங்க யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகுதலும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு இது தங்க வசனம் மாதிரி இருக்குது. சிலருக்கு தங்கம்னா ஆண்டுருவாங்க. அருமையானவர்களே, தங்கத்தை காட்டில விலையேறப்பட்ட வசனங்களை நான் வாசித்து காமிச்சிட்டு இருக்கிறேன். தங்கம் கொண்டு வராத நன்மைகள்லாம் இந்த வசனம் செய்யும், கொண்டு வரும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருமையானவர்களை கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறார், கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நம்ம தேசத்துக்கு ரொம்ப வேண்டிய வசனம் பாருங்க. இன்னைக்கு நம்ம தேசத்துல சொல்றாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, மக்கள் பெரும்பாலும் வியாதிப்படுவதற்கு காரணம் இவங்க சாப்பிடுற சாப்பாடு. இந்த சாப்பிடுற சாப்பாட்டுல அந்த வியாதி கிருமி இருக்குது, இந்த குடிக்கிற தண்ணியில இந்த வியாதி கிருமி இருக்குது. அதனாலதான் நிறைய மக்கள் என்ன செய்றாங்க, வியாதிப்படுகிறார்கள் சொல்லி டாக்டர் சொல்றாங்க. கவனிங்க, சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு நிறுவனம் தயாரித்த பாருங்க உணவுப் பொருட்கள்ல ஏதோ கிருமி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கண்டுபிடிச்சிட்டு அந்த பொருளை விற்க கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணது மட்டுமல்ல, அவங்க ஏற்கனவே உற்பத்தி பண்ணி வச்சிருந்த அருமையானவர்களே 100கணக்கான டன் எடையுள்ள அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களாம். பேப்பர்ல வந்துருக்கு பாருங்க. அதுல இருந்து தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த உணவுல அந்த கிருமி இருக்குது, இந்த உணவுல இந்த கிருமி இருக்குது, இந்த பாக்டீரியா இருக்குது, இந்த வைரஸ் இருக்குது, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா அந்த வியாதி வந்துடும், இதை சாப்பிட்டா இந்த வியாதி வந்துடும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் இதை பார்த்துட்டு எதை தான் சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு கலக்கத்துல இருக்கிறாங்க. ஆனால் அருமையான கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். என்ன மாதிரி தங்க வசனம் பாருங்க. தேவனுடைய மக்கள் பாருங்க, இதுல தான் மனதை என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். மனசை இதுல தான் என்ன செய்யணும், பதிக்கணும். கர்த்தர் என்ன செய்யறாராம், ஆசீர்வதிக்கிறாராம். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு அபிஷேகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை அது இருக்குது பாருங்க. அது வந்து ஆண்டவருடைய மக்களுக்கு அவைலபிளா இருக்குது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆசீர்வாதம் உங்க தலை மேல தான் இருக்குது. சில ஆட்கள் பாருங்க, தீர்க்கதரிசியை தேடி ஓடுவாங்க, ஓடி போய் கேட்பாங்க, ஐயா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா கேட்டு சொல்லுங்கன்னு. என்னத்தை கேட்கறது மரமண்டைக்கு? பைபிள்ல போட்டிருக்குது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வாதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது பாருங்க. இப்போ அந்த ஆசீர்வாதம் நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டை அதுல இருக்கிற கிருமிகளை அழிச்சு வெளியே தள்ளிட்டு இந்த சாப்பாட்டை சரீரத்துக்கு உகந்த சாப்பாடாக மாற்றி தருகிறது. ஒவ்வொரு நேரமும் நீங்க கண்ணால பார்க்க முடியல, அது நடக்குது. நீங்க சாப்பிடும் போதெல்லாம் இருந்துச்சு நடக்குது. அதனாலதான் பாருங்க, சாப்பாடை முன்னால வச்ச உடனே டக்குன்னு அள்ளி போட்டுறக்கூடாது. சிலர் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க பாருங்க. என்ன செய்யணும், ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறீர், வியாதியை என்னை விட்டு விலக்குகிறீர், என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறீர், நன்றி ஆண்டவரே. சுருக்கமான ஜெபம் தான், ஆனா பெருக்கமான பலன் உண்டு.
பாருங்க, சிலர் பாருங்க இந்த சாப்பாட்டு மேசையில் உட்காந்துக்கிட்டு நீண்ட ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே, எத்தியோப்பியாவில் ஜனங்கள் அழியிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு சாப்பாடு தாங்க. மெக்சிகோவில் ஜனங்கள் அழியிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு. பக்கத்தில் இருக்கிறவர் யோசிப்பாரு, பசியில் இப்போ நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஜெபத்தை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கவனிங்க, நல்ல ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். கரெக்டா பாருங்க, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப அந்த வசனத்தை நாம விசுவாசிச்சு நாம சொல்லும் போது, அருமையானவர்களே, வேதத்துல விதமாக வாசிக்கிறோம். திருப்புங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்துடனே ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் என்ன செய்யப்படும்? பரிசுத்தமாக்கப்படும். விளங்குற மாதிரி சொல்றேன். நீங்க ஆகாரத்தை, ஒரு வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த ஆகாரத்தை என்ன செய்யறாராம்? பரிசுத்தப்படுத்துகிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். அதுல இருக்கிற எல்லா வியாதி கிருமிகளை கர்த்தர் செய்யறாரு, அகற்றி போட்டு அந்த உணவை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். கவனிங்க. அப்ப ஆண்டவருடைய மக்கள் பாருங்க, ரொம்ப குறிப்பா இருக்கணும். சில சொல்றாங்க, ஆண்டவர் தான் வாக்கு பண்ணிட்டார்ல, அப்புறம் நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாங்க. கவனிங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. ஆனா நீங்க இப்ப இந்த வசனத்தை எடுத்து ஜெபம் பண்ணும்போது என்ன செய்றீங்க? வசனத்தை விசுவாசிக்கிறீங்க, விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி தான் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஆகவே பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி பாருங்க, ஆகாரத்தை ஆசீர்வதித்துட்டு சாப்பிடும்போது கர்த்தர் வியாதிகளை நம்மை விட்டு என்ன செய்கிறார்? விலக்குகிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதிகளை நம்மை விட்டு என்ன செய்கிறார்? விலக்குகிறார், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா நாம விசுவாசிக்க வேண்டியது, அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்கு ஒரு பங்கு இருக்குது பாருங்க, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அருமையானவர்களே கவனிங்க. இன்னைக்கு டிவி அலைகளை கொடைக்கானல்ல இருந்து என்ன செய்யறாங்க? டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஆனா அது உங்க டிவியில விழணும்னா நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் வேலை செய்யணும். உங்க டிவியை கரெக்டா வைக்கணும். உங்க டிவி தப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பா இருந்துகிட்டு அங்க கொடைக்கானல்ல இருக்கிறவங்கள போட்டு நம்ம சாடிட்டு இருக்க கூடாது. அவன் என்ன பண்றான்? இல்ல, அவன் ரொம்ப கரெக்டா தான் பண்றான், அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் நல்லதா பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப நீங்க கொஞ்சம் கரெக்ட், உங்க டிவியை கரெக்ட் பண்ணணும். அநேக நேரங்களில் பாருங்க, நாம நம்மளை கரெக்ட் பண்ணி விசுவாசத்துக்குள்ள வரும்போது காரியங்கள் பாருங்க அற்புதமா நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஆகவே தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, விசுவாசிக்கணும். இன்னைக்கு பாருங்க, எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து நமக்கு சப்ளை கொடுக்குறாங்க. பவர் சப்ளை இருக்குது நம்ம வீட்டில். நம்ம வீட்டில் பவர் சப்ளை இருக்கிறதுனால நான் கேட்குறேன், ஆட்டோமேட்டிக்காக பல்ப் எரியுமா? ஆட்டோமேட்டிக்காக உங்க கிரைண்டர் ஓடுமா? இல்லை இல்லை, நீங்க கிரைண்டர் என்ன செய்யணும்? ஆன் பண்ணணும். சுவிட்சை நீங்க தான் போடணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க, ஆனா விசுவாசங்கிற சுவிட்சை நீங்க தான் போடணும். நீங்க போட்டீங்கன்னா லைட்டு நல்லா எரியும், கிரைண்டர் நல்லா ஓடும், மிக்சி நல்லா ஓடும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் சுவிட்சை போட போறேன்னு? வசனத்தை எடுத்து நாம சொல்லணும். நாம பாருங்க வசனத்தை வேலை செய்ய வைக்கணும். விசுவாசிச்சு நாம செயல்படும் போது அது நமக்கு பலிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, மரியாளுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு. மரியாளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது என்று வேதத்தில் நாம பார்க்கிறோம். அந்த அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சா? இன்னைக்கு மக்கள் இப்படிதான் யோசிக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை ஆட்டோமேட்டிக்கா தருவாரு. நாம என்ன செஞ்சு என்ன பிரச்சனை பிரதர்? கர்த்தரா எல்லாத்தையும் செய்வாரு. இப்படிதான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, நீங்க விசுவாசிக்காத பட்சத்துல ஒண்ணும் நடக்காது, உங்க வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் தான். மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க. தேவதூதன் மரியாள்கிட்ட வர்றான். வந்த உடனே மரியாள்கிட்ட சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறான். உடனே அவ கேட்கிறா, புருஷனே அறியனே, இது எப்படி ஆகும்? இல்ல மரியாளே, நீ என்ன யோசிக்கிறன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. தேவன் சொன்னார்னா கண்டிப்பா நடக்கும், நான் போயிட்டு வரேன் அப்படி போகல. நல்லா கவனிங்க, அவளுடைய அருமையால் விசுவாசம் தேவனுக்கு தேவை. அவளுடைய அங்கீகாரம்,
அவருடைய கோஆபரேஷன், ஆக்டிவ் கோஆபரேஷன் தேவனுக்கு ரொம்ப தேவை பாருங்க. அதனால அருமையானவர்களே, தேவதூதன் வந்து அவட்ட சொல்றான், எப்படி நடக்கும்னு சொல்றேன். பரிசுத்த ஆவி உண்மையில வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும்னு சொல்லுகிறான். உடனே அவன் என்ன சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமை. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவுது. எல்லாரும் சொல்லுவோம், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவுது. இன்னொரு முறை சொல்லுவோம், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவுது. பாருங்க, இப்படி சொன்ன பிறகுதான் தேவதூதனே போறான். அவ ஏற்றுக்கொள்ளுகிறான், அவ விசுவாசிக்கிறான். தெரிஞ்ச பிறகுதான் தேவதூதன் சொல்றான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் தேவதூதன் செய்யறான், போகிறான். நாமும் அப்படிதான் பாருங்க அருமையான, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது. அற்புதமா வியாதிகள் மறைகிறது. அன்னைக்கு மரியாளுக்கு நடந்த அற்புதத்தை போலவே எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, இந்த வசனங்களை நீங்க விசுவாசிங்கன்னா, நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, அற்புதம் காத்திருக்கிறது. அற்புதமாய் வியாதிகள் என்ன செய்யறோம், மறைஞ்சு போயிடும். எத்தனையோ விஷயங்கள்ல நான் வந்து இந்த கடந்த 25 ஆண்டுகளாக எத்தனையோ காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய வியாதியின் அறிகுறிகளெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான். நான் செஞ்சதெல்லாம் வெரி வெரி சிம்பிள் பாருங்க. கர்த்தர் என் வியாதிகளை சுமந்து தீர்த்துட்டாரு, அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு, வியாதி என்னை விட்டு விலக்குறாரு, ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறான்னு சொல்லி விசுவாசிச்சு மாத்திரல அவ்வளவு பெரிய அந்த அறிகுறிகள்லாம் அற்புதமாய் மறைந்திருக்கிறது. இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்றாரு, டன், முடிஞ்சிருச்சு, வியாதிகள் மறைஞ்சிரும், நம்பு. வாசிக்கலாம், என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் வாசிக்கிறேன். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்தர் சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க. அநேகருக்கு இந்த சம்பவத்தில் கண்ணில் படுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். ஒருத்தர் கேட்டாரு, ஆண்டவர் என்னதான் இருந்தாலும் இப்படி செஞ்சிருக்கலாமான்னாரு. கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பிட்டாரே அப்படின்னாரு. அருமையானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர்ட்ட எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. இவங்க அப்படி யோசிக்கிறாங்க, கர்த்தர் தான் பிரச்சனை, கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பிட்டாரே அப்படிங்கிறாங்க. கர்த்தர்ட்ட பிரச்சனை இருக்க முடியாதுங்க. கர்த்தர் அனுப்பல. நான் காண்பிக்க விரும்புகிறேன், கவனிங்க. கர்த்தர் அனுப்பல. கர்த்தர்ட்ட பிரச்சனை இருக்குமானால் நான் சொல்கிறேன், அவர் கர்த்தரா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லை. அவர்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குது. கண்ணதைக்கின்ற ஒரு பிரசங்க இருப்பாருங்க, அடிக்கடி சொல்லுவார் அவருடைய அனுபவத்தை. அவர் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னா ஆண்டவர்கிட்ட போகும்போது சொல்லுவாராம், ஃபாதர் காட், இஃப் தேர் இஸ் எனிதிங் ராங் இட் மஸ்ட் பி வித் மீ, நாட் வித் யூ. ஆண்டவரே, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது ஏண்டதா இருக்கணும் கர்த்தாவே, உங்ககிட்ட இருக்க முடியாது. என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் காமிங்க, தெரிஞ்சுக்கிறேன் அப்படிம்பாரான். சொல்றாரு, இப்படிப்பட்ட
உணர்வு தான் என்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறது. கவனிங்க, கர்த்தர்ட்ட பிரச்சனையே இருக்க முடியாதுங்க. சென்டிங் எண்டில் பிரச்சனையே இருக்க முடியாது, ரிசீவிங் எண்டில் தான் பிரச்சனை. நான் சொன்னேன் இல்லையா, கொடைக்கானல்ல இருந்து அந்த டிவி அலைகளை அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது இங்க இருக்கிற டிவி வேலை செய்யலன்னா அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து உபகரணங்களை வாங்கி 24 மணி நேரமும் இது மக்களுக்கு போய் சேரும்படி அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் சென்டிங் எண்டில் பிரச்சனையே கிடையாது, ரிசீவிங் எண்டில் தான் பிரச்சனை. நம்மகிட்ட தான் பிரச்சனை. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். கவனிங்க, நாம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டக்குன்னு காரியங்கள் என்ன செய்யும், மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ கவனிங்க, கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார்னு போட்டிருக்குது. அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு கவனிங்க. அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு வாசிங்க. 4வது வசனம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, மனமடிவடைந்தார்கள். கவனிச்சிங்களா? மனமடிவுக்கு இவங்க தான் இடம் கொடுத்தாங்க. மனமடிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாருங்க, பல காரியங்கள் நிமித்தமாக மனமடிவுக்கு பிசாசு என்ன செய்யறான், வழியை வகுக்கிறான். கர்த்தருடைய மக்கள் பாருங்க, மனமடிவுக்கு இடம் கொடுக்கவே கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்காக செஞ்சிருக்கிறாரு. பரலோகத்தை திறந்து இந்த உலகத்தில் சிலுவை ஏறி ரத்தத்தை எல்லாம் சிந்தி நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நம்மை ரட்சித்திருக்கிறாரு, பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, நித்திய வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல எதிர்காலத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. எதுக்கு மனமடிவடையணும்? இருக்கிறீங்களா எல்லாரும்? கவனிங்க அருமையானவர்களே, சோர்வுக்கு மனமடிவுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். இவங்க மனமடிவு கிடைச்சாங்க, இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்துட்டு அப்புறம் பாருங்க, தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமா பேசினாங்க. இதான் பாருங்க, மக்கள் விழுந்து போறாங்க. பிரச்சனை வந்த மாத்திரத்தில் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமா பேசினாங்க. அப்ப இவங்க தான் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் அதிலும் நடக்கிறதுக்கு பதிலா அருமையானவர்கள் கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்து, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து, இவங்க தான் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு வாசலை திறந்து விட்டாங்களே ஒழிய கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் என்பது தப்பு, அனுமதித்தார் என்பதுதான் சரி. ஏன் அனுமதித்தாரு? இவங்க அனுமதிச்சாங்க, அதனாலதான் அவர் அனுமதிச்சாரு. நல்லா கவனிங்க, அனுப்பினார்னு சொல்றாங்களே, அனுப்பினார் என்பது உண்மையா இருந்தா நான் கேட்கிறேன், எங்க இருந்து அனுப்பியிருக்கணும்? அவர் எங்கங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. பரலோகத்தில் இருந்து தானே அனுப்பியிருக்கணும். அப்ப பாம்புகள் மேல இருந்தெல்லாம் வந்திருக்கணும். பாம்பை தூக்கி கர்த்தர் அங்கிருந்து போட்டிருக்கணும். போடலையே. ஆண்டவர் என்ன பாம்பாட்டியா? கவனிங்க, இல்லைங்க, கர்த்தர் அங்க பாம்பே கிடையாது. பரலோகம் எல்லாம் நன்மைகளால் நிறைந்திருக்கிற இடம். அவர்கிட்ட தீமையே கிடையாது, நன்மைகள் தான் இருக்குது நிறைய. கவனிங்க, அப்ப பாம்புகள் எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு, வனாந்தரத்தில் தான் இருந்துச்சு. இதுவரைக்கும் அவங்கள ஒண்ணும் செய்யலையே. நல்லா கவனிங்க, விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் நம்ம வாழுகிற வரைக்கும் பாம்புகள் அங்கேயே இருக்கலாம், தீமைகள் அங்கேயே இருக்கலாம். நீங்க அது மேல ஜோரா நடந்து போவீங்க. ஏன்னா கர்த்தருடைய பாதுகாவலின் வளையம் உங்களை சுற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாவல் உங்களை சுற்றி இருக்கு. ஏன்னா நீங்க விசுவாசத்தில் நடக்கிறீங்க, கீழ்ப்படிதல் நடக்கிறீங்க. ஆனா இவங்க பாருங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து கீழ்ப்படியாம காமிச்சு இவங்க தான் பாதுகாவலின் வளையத்தை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்த மாத்திரத்துல அங்க பிசாசு இருக்கிறான். வெளிச்சத்தை விட்டு பாருங்க, வெளியே வந்தீங்கன்னா இருட்டுக்குள்ளதான் கிடக்கணும். கோழியினுடைய செட்டைக்குள்ள இருக்கிற அந்த குஞ்சு அது பாட்டில் ஓடிச்சுன்னா அப்புறம் பருந்துக்கு இரையாக வேண்டியதுதான். அது கோழி செஞ்ச குற்றம் கிடையாது. தேவன் என்னைக்குமே நல்லவராதான் இருக்கிறாரு. புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் அருமையானவர்களே பாம்பை அனுப்பல. ஆனா என்ன ஒரு அற்புதத்தை பாருங்க, இதுவரைக்கும் அந்த பாம்புகள் நிறைந்த அந்த வனாந்திரத்தில் தான் வந்திருக்கிறாங்க. விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் நடந்த வரைக்கும் ஒரு பாம்பு கூட ஒருத்தரையுமே கொத்தல, ஒருத்தரும் சாகல. ஆண்டவருடைய பாதுகாவல் எவ்வளவு பூர்ணமானது. கர்த்தர் இன்னைக்கு அப்படிதான் சொல்றாரு. விசுவாசத்திலும் கீழ்ப்படிதல் நீ நடக்கும்போது நீ எப்படி நடக்கிறாய்? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் என்ன செய்கிறாய்? நடக்கிறாய். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கிறாய். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உன்னை என்ன செய்யாது.
விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். கீழ்ப்படிதல் நடக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கீழ்ப்படியாமை காமிக்கும் போது தான் நாமளே பிசாசுக்கு என்ன செய்கிறோம், இடம் கொடுக்குறோம். இப்போ பாருங்க, சொல்லி முடிகிறேன், கவனிங்க. இப்போ ஜனங்கள் உணர்வடைகிறாங்க. பாம்புகள் கடிச்சு அநேகர் செத்த மாத்திரத்தில் உணர்வடைஞ்சு வர்றாங்க, வந்து கரெக்டாக பேசுகிறாங்க. இப்போ கரெக்டாக பேசுகிறாங்க பாருங்க. எப்படி பேசுகிறாங்க? மோசேட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தேவனுக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம். மனம் திரும்புறாங்க, தங்களுடைய தவறை அறிக்கை பண்றாங்க. மோசே வந்து கர்த்தர்ட்ட போய் சொல்றான். கர்த்தர் உடனே ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துறார். அவர் காத்துட்டே இருக்கிறாரு. இவங்க எப்படி திரும்புறாங்க, இவங்க எப்ப திரும்புவாங்க, எப்ப விசுவாசிப்பாங்கன்றது அவர் காத்துட்டே இருக்கிறாரு. உடனே பாருங்க, கர்த்தர் ஆக்ஷன்ல இறங்குறாரு. மோசே சொல்றாரு, ஒரு வெண்கல ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து கம்பத்துல தூக்கி வை, நோக்கி பார்த்தவன் என்ன செய்வான், பிழைப்பான்னு சொல்லி கர்த்தர் உடனே பாருங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்றாரு. மோசே ஓடுறான். ஓடுனா வெண்கல சர்ப்பத்தின், அதாவது அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய உருவம் ரெடிமேடா இல்ல, ரெடிமேடா இல்ல, வெண்கலம் இருந்துச்சு. ஆனா வெண்கல சர்ப்பம் இல்ல. தீக்குள்ள போட்டாங்க, அதை வந்து உருக்குனாங்க, சுத்தியில வச்சு அடிச்சாங்க, அதை இழுத்தாங்க, அதை வனைஞ்சாங்க. 30 லட்சம் மக்கள் பார்க்கிற அளவுக்கு உயரத்தில் என்ன செஞ்சாங்க, தூக்கி வச்சாங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க பாருங்க. மோசே தூக்கி வச்சான். ஒருத்தன் பாம்பு கடிச்சு அந்த விஷம் ஏறிக்கொண்டிருக்கிற ஒருத்தன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த உடனே விஷமெல்லாம் தணிஞ்சு போச்சு. ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை பிசாசுடைய வியாதியாக்குற அந்த 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 கொடிய வல்லமையை பார்க்கிலும் கோடி மடங்கு பெரியது. ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை கோடி மடங்கு பெரியது. விசுவாசிக்கணும் பாருங்க. அன்னைக்கு கர்த்தர் வந்து சொன்னாரு, கடிச்ச பாம்பை பார்க்காத, அது எவ்வளவு பெருசுன்னு பார்க்காத, அது எவ்வளவு ஆழமா கொத்திருச்சுன்றதை பார்க்காத, அதனுடைய விஷம் எவ்வளவு கொடூரமானதுன்னு பார்க்காத, கம்பத்திலே உயர்த்தப்பட்ட இந்த சர்ப்பத்தை என்ன செய்ய நோக்கிப்பார். நோக்கி பார்த்தவன் பிழைத்தான். இயேசுனுடைய கல்வாரிக்கு அது அடையாளமா இருக்கிறது. இயேசுவே சொல்றாரு, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் என்ன செய்யணும், உயர்த்தப்படணும். கல்வாரி சிலுவையில தாங்க நடந்தது. கர்த்தர் சர்ப்பமாகவே சிலுவையில தொங்கினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எனக்கு சில நேரங்களில் கண்ணீரே வருகிறது. தேவகுமாரன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல சிலுவையில தொங்கினார்னு சொன்னா பரவாயில்ல, சரி, கர்த்தர் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக சிலுவையில தொங்கினார்ன்றது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குது. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, சர்ப்பமாகவே தொங்கினார். சர்ப்பம் சாபத்துக்கு அடையாளமா இருக்கிறது. சபிக்கப்பட்ட சர்ப்பமாகவே இயேசு தொங்கினார். என்ன ஆண்டவரேன்னு கேட்டா, உன்னைய வியாதியிலிருந்து நான் மீட்கணும்னா நான் இப்படி தொங்கினாதான் நடக்கும் மகனே. இவ்வளவு கிரயத்தை நான் உனக்கு கொடுத்தாதான் உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் நீக்க முடியும். கர்த்தர் ரொம்ப பரிபூர்ணமா செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம வேலை என்னன்னா அவரை நோக்கி பார்க்கணும். எத்தனை பேர் நோக்கி பார்க்க போறீங்க? சிலுவையை நோக்கி பார்க்கணும். வியாதியை பார்க்கக்கூடாது, வியாதியுடைய பலவீனத்தை, அது எவ்வளவு மோசமானதுன்றதை பார்க்கக்கூடாது, டாக்டர் அதை பற்றி என்ன சொன்னார்ன்றதை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு வியாதிக்கு பரிகாரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை என்ன செய்யணும், நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் அருமையா சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. வியாதியில் இருக்கிறீங்களா, பலவீனத்தில் இருக்கிறீங்களா, நான் சொல்லுறேன், சிலுவையை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. வியாதி கண்டிப்பா நீங்க நல்ல ஆரோக்கியம் அடைவீங்க. இன்னொரு இடத்துல அவன் சொல்லுகிறான், கர்த்தரை என் கண் முன்னால் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அதாவது திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி கர்த்தரை தான் நான் வந்து என்ன செய்ய போறேன், பார்க்க போறேன்னு சொல்லி கர்த்தரை முன்னால வச்சு என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா கர்த்தரை பார்க்க விடாம இந்த மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு பல காரியங்களை பிசாசு இந்த உலகத்துல வச்சிருக்கிறான். பல காரியங்களை வச்சிருக்கிறான். கேளிக்கைகளும் அதுவும் எதுவும்
டிவி ஷோவும் அருமையால் கர்த்தரை பார்க்க விடாதபடிக்கு நேரத்தை திருடுகிற காரியங்களா இருக்கிறது. ஆனா தாவீதுட்ட கேட்டா தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்போதும், எல்லாரும் சொல்லுவோம், எப்போதும் எப்போதும் என் கண் முன்னால் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வியாதி என்னை அசைக்கவே முடியாது, ஏன்னா நான் கர்த்தரை பார்த்துட்டே இருக்கிறேன். சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, வியாதி உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். வேதம் சொல்லுறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிருவோம். ஏசாயன் புஸ்தகம் 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது, பாருங்கள்னு போட்டிருக்குதா, நோக்கி பாருங்கள்னு போட்டிருக்குதா? நோக்கி பாருங்கள், ஸ்டெடி கேஸ். ஒரே மாதிரி கர்த்தர் தான் என்னுடைய ஆரோக்கியம். என்னுடைய வியாதிகளை எல்லாம் சிலுவையில சுமந்து தேத்துட்டாரு. அவர் தான் என்னை சுகமாக்குற வைத்தியர் சொல்லி கல்வாரி சிலுவையை அருமையான நோக்கி பாருங்கள். வியாதியை பார்ப்பதை மறுத்து விடுங்கள். வியாதியை பற்றி பேசுவதை மறுத்து விடுங்கள். அவங்க ரிப்போர்ட் இவங்க ரிப்போர்ட் இதெல்லாம் பேசுவதை மறுத்து விடுங்கள். கல்வாரியில கர்த்தரையும் வியாதிகள் எல்லாம் சுகமாக்கிட்டார் என்பதை மனசுல பதிங்க. நான் சொல்லுகிறேன், வியாதிகள் உலகத்துல 1000 இருக்கலாம், நீங்க ஆரோக்கியமாவே இருப்பீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Lord. இயேசு நம்முடைய வியாதிகளை எல்லாம் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு சபிக்கப்பட்டவராகவே தொங்கி இருக்கிறார். எல்லா வியாதிங்கிற சாபங்களையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு சுமந்து பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்கிறாரு. ஒரு வியாதி பாக்கி வைக்காம எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். கர்த்தர் சகல வியாதிகளையும் என்னை விட்டு விலக்குகிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் என்மேல் வரப்பண்ண மாட்டார். அவரே என்னை குணமாக்குகிற வைத்தியர். அவருடைய காயங்களால் நான் சுகமானேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னொரு வாட்டி சொல்லலான்னு? இன்னொரு வாட்டி அறிக்கை செய்வோம். நல்லா இருக்குது. சொல்லுவோம் எல்லாரும். கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். கர்த்தர் சகல வியாதிகளையும் என்னை விட்டு விலக்குகிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் என் மேலே வரப்பண்ண மாட்டார். அவரே என்னை குணமாக்குகிற கர்த்தர். அவருடைய காயங்களால் நான் குணமானேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார்,
இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எல்லாரும் வலது கையை உயர்த்தி என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பரலோகபிதாவே, என்று நன்றியோடு நாம் துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுடைய யெகோவா ராப்பாய் நாங்கள் சொல்லுகிறோம். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், வியாதிகளை விட்டு விலக்குவேன்னு சொன்னீர் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கர்த்தாவே உறுதிப்படுத்திக் கொண்டிருக்க நாம் துதிக்கிறோம். எல்லா வியாதிகளும் கர்த்தாவே மறைகிறதுன்னு நாங்கள் சொல்லுகிறோம். ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நீடிய வாழ்வு இயேசுவின் நாமத்தினாலே சோந்தரிக்கிறோம். அவ்விதமாய் செய்கிறதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. Hallelujah, 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 amen, hallelujah, amen, hallelujah. Hallelujah. கர்த்தனை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிராசிக் பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.